அஜித் அவருடைய ஃபேன்ஸ் நம்ம தளபதியோட போஸ்டரை கிழிச்ச கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டர் உரிமையாளரும் போலீஸும் கொஞ்ச நேரத்திலேயே நடவடிக்கை எடுத்ததுனால திரும்பவும் நம்ம தளபதியோட கில்லி போஸ்டர் வச்சுட்டாங்க. ஈவன் தீனா படத்துடைய போஸ்டரை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அதோட வீடியோ தான் இது. அண்ட் போஸ்டரை கிழிச்சவன் கிடைச்சானா அவனோட கையை உடச்சு விடணும். ஏன்னா கில்லி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. பட் இப்போ வரைக்குமே இது மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கல. பட் இப்போ இது மாதிரி பண்ணி 2 கேங்குள்ளேயே சண்டை வந்துருந்துச்சானா என்ன ஆயிருக்கும். அண்ட் இன்னுமே இது மாதிரி பண்றதெல்லாம் கெத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க முட்டா பசங்க. தென் இது மாதிரி பண்றது மூலியமா அஜித் அவருக்கும் அசிங்கம் தான். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. ஆனா அதுவும் அஜித் அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. பட் அப்படி இருந்து இன்னைக்கு செஞ்சு விட்டாங்க அஜித் அவரை. தென் சொல்ல போனா இப்போ வரைக்குமே கில்லி படத்துடைய ரீ ரிலீஸ் கலெக்ஷன் 20 இருந்து 30 கோடின்னு சொல்றாங்க. ஸோ அதை தீனா படம் ரீ ரிலீஸ் மூலியமா கலெக்ட் பண்ணாம இது மாதிரி சில்லறத்தனமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒண்ணு கில்லி ரீ ரிலீஸ் நிறைய பேருக்கு வயிறெரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அதனால தான் இது மாதிரியான சில்லறத்தனமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு கேங்ல ஒருத்தன் தற்கொலையா இருந்தா பரவாயில்ல, எல்லாருமே தற்கொலையா இருந்தா இப்படிதான் இருக்கும். அதாவது தளபதியோடைய போஸ்டர் கிளிக்கும் போது கீழ இருந்து அஜித் ஃபேன்ஸ் அவனை வான் பண்ணி இருக்கணும். பட் அது மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ அவங்களே என்ன சொல்றது, கண்டுக்காம விட்டுட்டு நம்ம வேலையை நாம பார்க்க வேண்டியதான். தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆனால் இது மாதிரியே தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.